அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. இந்த மகாலட்சுமி வழிபாட்டை யார் ஒருத்தவங்க அவங்களோட வீட்டில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக சுக்கிர யோகம் அடிக்கும், கோடி கோடியாக பணம் கொட்டும் அப்படின்னு நம்பப்படுது. செல்வ செழிப்பில் அவங்க உயர்ந்த நிலைக்கு போவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு உண்டான எளிமையான ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் காலையில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறத விட மாலை நேரத்தில் மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். நாளைக்கு மாலை 6 மணிக்கு மேலே உங்களுடைய வழிபாட்டை உங்களுடைய வீட்டிலேயே தொடங்குங்க. முதல்ல பூஜை அறையை வாசனை நிறைஞ்ச பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் தாமரை பூ. அதுலேயும் 8 இதழ்களை கொண்ட தாமரை பூ இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கடைக்காரர்கிட்ட சொல்லி 8 இதழ்களை கொண்ட தாமரை பூவை நீங்கள் வாங்கிக்கோங்க. உடனடியாக உங்களுக்கு இந்த தாமரை பூ கிடைக்காது அப்படின்னா என்ன செய்யறது? பூஜை அறையில் இருக்கிற அலமாரியிலையோ இல்லை தரையிலையோ மஞ்சள் தண்ணீரை தெளித்து நல்லா சுத்தம் செஞ்சுருங்க. அந்த இடத்துல பச்சரிசி மாவை அரைச்சி 8 இதழ்கள் கொண்ட தாமரை பூவை நீங்கள் வரைஞ்சிக்கணும். அது மேலே ஒரு மண் அகல் விளக்கை வச்சு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனசார நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 8 இதழ்கள் கொண்ட தாமரை பூ, 8 இதழ்கள் கொண்ட மாக்கோலம், இந்த ரெண்டையும் சேர்த்து பூஜை அறையில் போட்டு வழிபாடு செஞ்சாலுமே ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். இந்த வழிபாட்டின் போது வெள்ளை நிறத்தில் பால் பாயாசம் இல்லை பொங்கல் உங்களால் எது முடியுதோ அதை நைவேத்தியமாக செஞ்சு மகாலட்சுமிக்கு நீங்கள் வைக்கணும். இது தவிர பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு, தூப அலங்காரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும். முடிஞ்சால் 108 மகாலட்சுமி போற்றி சொல்லுங்கள். இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்க பெண்கள் மனமுருகி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய பண கஷ்டம் தீரும் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அத்தனை சக்தி வாய்ந்த நாள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. அத்தனை சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை இந்த ஒரு முறை. முடிஞ்சால் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம். இந்த வழிபாட்டோடு சேர்த்து இன்னொரு அரிய தகவலையும் பெண்களுக்காக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 8 இதழ் கொண்ட தாமரைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் நகை அப்படின்னாலே ஒரு டாலர் செயின் தான் இருக்கும். தாமரையை டாலராக அணிஞ்சிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு இது தெரிஞ்சும் இருக்கும். 8 இதழ்களை கொண்ட தாமரையை பெண்கள் கழுத்தில் நெஞ்சுக்கு நேராக போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் வளம் கொழிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அந்த காலத்தில் திருமணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து இந்த டாலர் செயினை சீதனமாக கொடுப்பாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் வெள்ளியிலையோ வசதி இருந்தால் தங்கத்துலேயோ செஞ்சு இதை கழுத்தில் போட்டுக்கோங்க. பெண்கள் இந்த டாலரை போட்டுக்கும்போது அவங்களுக்கு அந்த வீட்டை நிர்வகிக்கும் திறமையும் அதிகரிக்கும். சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி குடும்பத்தில் செல்வ செழிப்பை உயர்த்தக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்ற தகவலோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.